எபிசோட் 100ல பாத்தீங்கன்னா மறுபடியும் மாதையனோட அம்மாவோட சீன் தாங்க ஸ்டார்ட் ஆகுது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நைட்டு தூங்கிட்டு இருக்காங்க, திடீர்னு எந்திரிக்கிறாங்க, ஒரு மாதிரி ஏதோ அவங்களுக்கு ஹெல்த் ஏதோ ஆகுது, இருமுறாங்க. பாத்தீங்கன்னா ஒரே பிளட் வாமிட்டா வருது. அதை பார்த்துட்டு மாதையன் பயங்கரமா பேனிக் ஆயிடுறாரு. உடனே ஆம்புலன்ஸ் கால் பண்றாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத வந்து அவங்க காட்டியிருக்க மாட்டாங்க. அது நெக்ஸ்ட் வீக் தான் நம்ம பார்க்கணும். ஸோ இது போக பாத்தீங்கன்னா நம்ம தங்கம் வந்து மணிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க திரும்பவும். அதாவது அது என்னன்றதை கிளாரிஃபை பண்றதுக்கு வருவாங்க. ஆனா மணி பேசுறதுக்கு ரெடியாவே இருக்க மாட்டாரு. உன்கிட்ட பேசுறதுக்கு சுத்தமா எனக்கு இஷ்டம் இல்லை அப்படின்றவாரு. சரி உனக்கு எப்போ கோவம் குறையுதோ அப்போ பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் சாரி அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. பட் இப்போ என்ன நடக்குதுன்னா, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த அணு வெசஸ் தங்கம் அப்படிங்கிறது தான் நடக்குது. என்ன அப்படின்னா அவங்க வந்து அங்கே பேட்டிங் பண்ணுறப்போ தங்கம் பவுல் பண்ணுறது, ஆனால் அணு வந்து விட்டு விளாசிடுறாங்க. அதே மாதிரி தங்கம் பேட் பண்ணுறப்போ வந்து அணுவோட ஃபீல்டிங்கு தங்கம் வந்து எப்படி ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்மளை விட அவங்க பெட்டர் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ண வைக்கிது. அதுக்கேற்ற மாதிரி அங்கேருந்து லாரான்னு நினைக்கிற வந்து சொல்லுவாங்க, அணு வந்து சூப்பராக பயங்கர டஃப் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஒரு பாயிண்ட்ல அவங்க ஷைன் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னோன்னே, இது ஆல்மோஸ்ட் அந்த பாய்ஸ் டீம்ல நடந்த அந்த ஒரு கன்ஃபியூஷன் மாதிரி தான் பாத்தீங்கன்னா இப்போ தங்கம்க்கு வந்து அது ஒரு மாதிரி இன்செக்யூரா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஸ்டார்டிங்ல ஒரு தங்கமா பார்த்துருப்போம் தெரியுமா, அதாவது ஒரு மாதிரி ஆன்ஷியஸ் ஆகி அழ ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த தங்கமா மறுபடியும் பார்த்த மாதிரி இருந்தது. பயங்கரமா அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அண்ட் லாரா வந்து கன்வின்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க போயிட்டு வந்து அனுட்ட வந்து டைரக்டாவே கேட்பாங்க, நீங்க ஏதாவது ப்ரூவ் பண்றதுக்காக விளையாடுறீங்களா, எனக்கு அப்படிதான் இருக்கு அப்படிங்கிறப்போ, எனக்கெல்லாம் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது, நான் ஜஸ்ட் விளையாடுவேன் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் அதுக்கப்புறம் அந்த டீம்ல எல்லாரும் கேட்கிறப்போ பாத்தீங்கன்னா, என்கிட்ட நல்லா பிஹேவ் பண்ணாங்கன்னா நானும் நல்லா தான் பிஹேவ் பண்ணுவேன், பட் என்கிட்ட ஏதாவது ஆட்டிடியூட் காட்டினாங்க அப்படின்னா நான் அவ்வளோத்தையுமே வந்து கிரிக்கெட்ல தான் காட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. இப்போ இதுல என்ன ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணி வந்து நேராக போயிட்டு பயங்கரமா அணு அப்ரிஷியேட் பண்ணுவாரு, சூப்பரா இருந்துச்சு, பயங்கரமான ஷாட் அப்படின்னு. தங்கம் வந்து மணியை தனியா கூப்பிட்டுட்டு போயிட்டு, இல்ல எதுக்கு நீ போயிட்டு இப்போ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னப்போ, இது சப்போர்ட் கிடையாது, அவங்க நல்லா பண்ணாங்கன்றதை தான் சொன்னேன் அப்படின்னு. அண்ட் திரும்பவும் மணி என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தங்கம் வந்து கிரீஷ்ட பேசுறப்போ அணுவை உள்ள கொண்டு வந்தாங்களோ அந்த மாதிரி இப்ப இவங்க அணுவை பத்தி பேசிட்டு இருக்கப்போ நம்ம மணி பாத்தீங்கன்னா, நீ மட்டும் நேற்று கிரீஷை போயிட்டு அப்ரிஷியேட் பண்ணல, அதே மாதிரிதான் இதுவும் அப்படின்றவாரு. தங்கமுக்கு இது பயங்கர கோவமாயிருது. இதுக்கு மேல எதுவும் சொல்றதா இல்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க இப்ப வந்து கோச்சிக்கிட்டு கிளம்பிடுவாங்க. செத்து செத்து விளையாடலாமா அப்படிங்கிற மாதிரி முன்னாடி சீன்ல பாத்தீங்கன்னா வந்து மணி கோச்சிட்டு போறாரு. எப்ப அவங்க பேசினாங்கன்னே, அதாவது எப்ப அவங்களுக்குள்ள எல்லாம் ஓகே ஆச்சுன்னே தெரியல. இந்த சீன்ல பாத்தீங்கன்னா வந்து இவங்க கோச்சிக்கிட்டு போயிடுறாங்க. சோ இதை தாண்டி பாத்தீங்கன்னா நம்ம ராஜீவ வந்து கூப்பிட்டு சஸ்பெண்டே பண்ணிடுறாங்க. அதாவது நாங்க சொன்ன ஆர்டரை மீறி நீ தனியா ஏதோ ஒன்று பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரங்கனுக்கு பாத்தீங்கன்னா வந்து இந்த துளசி அந்த மாநாடுல நடந்த பிரச்சனையை வந்து நியூஸ்ல பாக்குறாரு. ரொம்ப பதறி அடிச்சுட்டு கால் பண்ணுவாரு. துளசி வந்து காலை எடுக்கவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து தாத்தாக்கு கால் பண்ணுவாரு. அவங்க தாத்தா சொன்னது வந்து நல்லா இருக்கும், இந்த மாதிரி டைம்ல வந்து நம்ம அவளை தனியாவே விட்டுருக்க கூடாது அப்படின்னு. நான் உடனே சென்னை கிளம்புறேன் அப்படின்னு அவர் ரெடி ஆயிட்டு வருவார். பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து துளசி கால் பண்ணுவாங்க. பட் அவங்க ரொம்ப நார்மலா எல்லாம் ஓகே தான், ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீ கிளம்பி வரணும்லாம் இல்லை, நான் பாத்துக்கிறேன் அப்படின்வாங்க. இப்படி எல்லாம் நடந்துருச்சு, இது வந்து யார் உன ஹாஸ்பிட்டல் கூட்டு போனான்றப்போ அவங்க கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணிட்டே ராஜீவ் அப்படின்வாங்க. ஆனா இந்த இடத்துல நம்ம ரங்கன் பாத்தீங்கன்னா எப்பவுமே அந்த மெச்சூரிட்டி அவர்கிட்ட இருந்திருக்கு. நான் இதெல்லாம் வந்து தப்பாலாம் எடுத்துக்க மாட்டேன், யார் ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருந்தா ஏன்னா நீ இப்போ ஓகே இருக்கல, எனக்கு அதுதான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னது வந்து நல்லா இருக்கும். இல்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சென்னை ஜாப் ஆஃபருக்கு மறுபடியும் வந்திருக்காங்க. இப்போ இவர் ஆல்மோஸ்ட் அந்த ஆஃபரை எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வரத்துக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும் இல்லையா. ஆனா இவர் இந்த இடத்துல ஒரு சூப்பரான ஒரு விஷயத்த வந்து பண்ணுவார். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க கிட்ட ஒரு டீலிங் பேசுவார். அதாவது இந்த அகாடமியை என்னால் அப்படியே விட்டு வர முடியாது, என்னோட ப்ராப்ளம் அதுதான். ஸோ இப்போ இதுக்கு நீங்க எப்படியாவது ஃபண்டிங்கை உள்ள கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா நான் கண்டிப்பா அந்த ஆஃபரை எடுத்துக்கிறேன் அப்படின்னு. அவங்க வந்து இது ரொம்ப கஷ்டமா இருக்கிற ஒரு விஷயம் தான், பட் இருந்தாலும் நாங்க ட்ரை பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு சொல்யூஷன் வந்து ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. அதாவது எப்படி ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணலாம், அதையும் விட்டுறக்கூடாது துளசியும் விட்டுறக்கூடாது அப்படிங்கிறப்போ ஒரு சூப்பரான ஒரு சொல்யூஷனா இருந்தது இது. ஸோ அவ்வளவுதாங்க, எபிசோட் 100ல நடந்த எல்லாத்தையுமே நம்ம ரிவ்யூ பண்ணிட்டோம். ஸோ இந்த வாரம் அந்த 4 எபிசோட பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கதை வந்து எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கெங்கயோ போயிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங், ரொம்ப இழுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் தோணுது. ஸோ நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்படிங்கிறத ஷேர் பண்ணுங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.